அக்கா இவனுடைய ராடி தாங்க முடியலைங்க. இந்த திருட்டு பையன் விடிய விடிய ஊர் சுற்றுறான், வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான். காலையில் 5:30 மணிக்கு வந்து கதவை தட்டுன்னு தட்டி எழுப்புறான். 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே வரான். வந்து பாலை குடிச்சிட்டு சோத்தை தின்னுட்டு இந்த மாதிரி மடியில் படுத்து போத்தி விட்றா, அப்படி போத்தி விட்டு நான் தூங்கணும், நீ ஏந்திரிச்சு போகக்கூடாது, குளிர் அதிகமாக இருக்குதுன்னு பெரிய ராவடி பண்ணுறான். இவனை நான் விற்று பிளான் இருக்கேன், விற்கலான்னு சொன்னால் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நீங்கள் இவனை வாங்கிக்கிறீங்களா? இவன் ஒருத்தன், இவன் அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் அண்ணன் பகலும் நைட்டு பூரா ஊர் சுற்றுவான், சாயந்தரமாக அந்த சோறு தின்ட்டு மறுபடியும் ஊர் சுற்ற போயிடுவான். இவன் நைட்டு பூரா ஊர் சுற்றுவான், பகல் பூரா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க தான் இவனுக்கு வேலை. இவன் அலும்பு தாங்க முடியல பாருங்க. 2-2.5 கிலோவில் ஒரு எருமை மாடு, எத்த சூடு பையன் மடியில் இப்படி படுத்தே தூங்கிட்டு இருந்தா எப்படி மனுஷன் வேலைக்கு போகிறது? இதுங்க டெய்லியும் சாயந்தரத்தில் கோழிக்கால், பிஸ்கெட்டு, பால் டெய்லியும் காலையில் 1/2 லிட்டரு, சாயந்தரம் 1/2 லிட்டரு வேணுங்கிறது. எங்கே போகிறது? யார் சம்பாதிச்சு கொடுப்பா? இவனை கேட்டு சொல்லுங்கள்.